2026ல் வந்துக்கிட்டு இருக்க வெப் சீரிஸ்க்கு 96ல் வந்த அந்த மர்மதேசம் அப்படிங்கிற சீரியல் ரொம்ப ஒரு முன்னோடியாக தான் இருந்துச்சு. எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இன்றைக்கி வர வெப் சீரிஸில் ஸ்டார்டிங் என்னவாக இருக்கும், ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஃப்ளாஷ்பேக்கு உண்டானது போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் டைட்டில் கார்டு முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி நடக்கிற ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடியே 1990ஸ்ல வந்துட்டு இருந்த மர்மதேசம் அப்படிங்கிற சீரியலில் அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்லையும், அதுக்கடுத்து டைட்டில் கார்டு போட்டதுக்கப்புறம் ப்ரெசென்ட்டில் நடக்கிறத பற்றியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அதில் வர்ற அந்த சுருட்டு பிடிச்சிக்கிட்டே வர்ற ஒரு கிளவியாக இருக்கட்டும், அந்த சுருட்டு பிடிச்சிட்டு அது அந்த சேரில் உட்காந்து ஆடிட்டு இருக்கும்போது அதை பார்த்து ஒரு குட்டி பையன் பயந்துகிட்டு இருந்தான் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறமேல் ப்ரெசென்ட்டில் வந்து அந்த பையன்தான், இந்த சின்ன பையன்தான் அந்த கிளவியை பார்த்து பயந்தவன் தான், இன்றைக்கும் அந்த பாட்டியோட ஆத்மா பேய் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பயந்த மாதிரி ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ஒரு சீரியலை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம 90s கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி மர்மதேசம் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் இந்த மந்திரவாசல் அப்படிங்கிற சீரியலும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங்கான சீரியலாக அந்த டயத்தில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. மந்திரவாசல், பஞ்சமி, அதே மாதிரி 90ஸ்கோட ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இன்றைக்கும் அந்த டாப் 10 மூவிஸ் அப்படிங்கிறது நம்மளால் மறக்கவே முடியாது. என்னென்னா அந்த வாரத்தில் அந்த மாதத்தில் ரிலீஸ் ஆன ஒரு 10 படங்களை எடுத்துக்கிட்டு அதில் வரிசைப்படுத்தி அதில் நம்பர் 1ல் எந்த படம் இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இன்றைக்கெல்லாம் ஒரு வாரம் 2 வாரம் ஒரு படங்கள் ஓடினாவே பெருசாக இருக்குது. அப்போல்லாம் தொடர்ந்து கிட்டத்தட்ட 5-6 வாரம் 10 வாரத்துக்கு பக்கம்லாம் ஒரு படம் நம்பர் 1லேயே இருந்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் தான் நம்பர் 2, 3ன்னு இருக்கும். ஸோ அந்த டாப் 10 வரிசையில் அவங்க சொல்கிற விதமும், அந்த டாப் 10 மூவிஸ்க்காக அந்தந்த வாரங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதும், ஸோ அந்த மாதிரி டாப் 10 மூவிஸாக இருக்கட்டும், பெப்சி உங்கள் சாய்ஸ் அப்படிங்கிற பெப்சி உமா அவங்களோட அந்த ப்ரோக்ராமாக இருக்கட்டும், நீங்கள் கேட்ட பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தசாரதியோட நீங்கள் கேட்ட பாடல்னு சொல்லி அவரோட அந்த ப்ரோக்ராமாக இருக்கட்டும், அப்போ இருக்கிற காலகட்டங்கள்லாம் அந்த ஊரில் படம் பார்த்துக்கிட்டு இருந்தது. ஊர் டிவி, பொதுவான ஒரு டிவியில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த நைட்டுக்கு ஒளியும் வயலும் வாழும் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டங்களும், அந்த 90s டயத்துலலாம் இந்த ஆண்டனாவை நம்ம ரெடி பண்ணி அதை ஓகே பண்ணி அந்த 12 மணிக்கு சக்திமான் போடும்போது ரெடியாகலாட்டியும் சில நாட்கள் என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஆண்டனா சரி பண்ணி போய் உட்காந்து பார்க்கும்போது சக்திமானை ஹிந்திலேயே ஒளிபரப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தமிழில் ஓடாது. அந்த கங்காதர் அப்படிங்கிற கேரக்டராக இருக்கட்டும், கீதா அப்படிங்கிற சக்திமானோட இன்னொரு வெர்ஷன் தான் அந்த கங்காதர் கேரக்டரு. ஸோ கீதா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியான மூமெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி வரைக்குமே 90ஸோட ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக இருக்குது. ஸோ அப்போ ஒளிபரப்பாயிட்டு இருந்த இந்த சக்திமானாக இருக்கட்டும், அதே மாதிரி நைட்டில் இந்த சந்திரகாந்தா அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்தி சீரியல் ஒன்று போயிட்டுருக்கோம், அதுவும் சரி. ஸோ இந்த மாதிரி 90s அப்படின்னாவே சில சீரியல்ஸ்லாம் ரொம்ப ஃபேவரட்டான சீரியல்ஸ்லாம் அந்த டயத்தில் இன்ன வரைக்கும் நம்மளோட மெமரிஸில் இருக்கிற மாதிரி சீரியல்லாம் அந்த டயத்தில் நிறையாவே வந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மறக்க முடியாமல் மெமரிஸில் இருக்கிற சீரியல்ஸ் அந்த 90ஸ்ல நீங்கள் பார்த்தது இந்த மாதிரி இருந்த விஷயங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.